ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வரண்டா யூடியூப் சேனல். ஐம் திலக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டேட் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக் அப்படி தான் டைம் இருக்கு. ஸோ அந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கு இது 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நாளே எக்ஸாம் இருக்க போறதில்ல. கிட்டத்தட்ட ஜனவரி 16 வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. அப்படிங்கிறப்ப சில பேருக்கு ஒரு வாரத்தில் வரலாம், சில பேருக்கு ஒரு மாசத்துல வரலாம். ஸோ இந்த சினாரியோல மொத்தமா எல்லாருக்குமே ஓவரால் ஒரு ரிவிஷன் பிளான் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஓஜி. ஓகேவா? என்னன்னா இதுல நம்மளும் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க போறோம், நீங்களும் படிக்க போறீங்க. ஸோ உங்களுக்கும் படிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ஓஜி ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஓஜி ரிவிஷன்ல என்னென்னலாம் கொடுக்க போறோம், அது ஆர்ஆர்பி குரூப் டிக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா எப்படி இருக்க போது எல்லா டீடைலுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சேம் டைம் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பார்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஸோ என்ன விஷயம்னா, உங்களுக்கு தெரியும் ஆப்டிடியூட் இருக்கு, ரீசனிங் இருக்கு, அப்புறமா சயின்ஸ் இருக்கு, ஜிஎஸ் இருக்கு. இதுல நான் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண போறேன்னா ஆப்டிடியூடும் ரீசனிங்கும். இப்போ ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் சேர்த்து லிட்ரலி ஒரு 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 25 to 30 டாபிக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு 25ல இருந்து 30 டாபிக் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மொத்தமாவே ஆப்டிடியூடும் ரீசனிங் சேர்த்து 18 டாபிக் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 18 டாபிக்ல இருந்து மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரீசனிங் 30 கொஸ்டின், மேக்ஸ் 25 கொஸ்டின், மொத்தமா 55 கொஸ்டின். இந்த 55 கொஸ்டின்ல நான் சொல்ற 18 டாபிக் பார்த்தாலே 45 கொஸ்டின் செக்யூர் பண்ணிட முடியும். ஓகேவா? இது வந்து நான் எதை வச்சு சொல்றேன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்ட அதாவது கேள்விகள், சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் அனலிசிஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ 18 டாபிக்ல இருந்து உங்களுக்கு 45 கேள்விகள்கிட்ட வந்துடும். இப்போ அதுல ஆப்டிடியூட்ல 11 டாபிக் இருக்கு, ரீசனிங்ல 7 டாபிக் இருக்கு. முதல்ல டாபிக் என்னன்றதை நான் பார்த்துறேன், அப்படியே சொல்லிடுறேன். நம்பர் சிஸ்டம், HCF, LCM, சிம்பிளிஃபிகேஷன், ரேஷன், ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் இருக்கு, டைம் டிஸ்டன்ஸ், டேட்டா நோட்டேஷன். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், சார் அதான் ஆப்டில் எல்லா டாபிக்கும் போட்டிங்களே அப்படின்ட்டு. என்னன்னா ஆவரேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், நான் அதை இதில் கொடுக்கல. பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், மிக்சர் அலிகேஷன் எதுவுமே நான் இதில் நான் கொடுக்கல. ட்ரெயின் போட் எதுவுமே நான் அதில் கொடுக்கல. அதாவது இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ட்ரெயின் போட் லிட்டரலி கவர் ஆயிடும். அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ ஆப்டிடியூட்ல மொத்தமாக 11 டாபிக் தான். ஓகேவா? இருக்கக்கூடிய குறைந்த நாட்களில் இதை மட்டும் நீங்கள் பண்ணா போதும். ஆப்டிடியூட்ல 11 டாபிக் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்த ரீசனிங்ல ஒரு 7 டாபிக். இதை பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த அனாலஜி, கோடிங், டிகோடிங்ல இருந்தே மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்தது ரீசனிங்ல. ஸோ நம்பர் சீரிஸ், அனாலஜி, கோடிங், டிகோடிங், சிலாகிசம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், டைரக்ஷன் டெஸ்ட், பிளட் ரிலேஷன், வெறுமனே இந்த 7 டாபிக் மட்டும் இந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தோம்னா போதும். அப்போ மொத்தம் இந்த 18 டாபிக். இந்த 18 டாபிக்கை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், நீங்க எப்படி படிக்கணும், இதுக்கான கண்டென்ட்டை நம்ம எப்படி தரப்போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பிளான், இந்த ரிவிஷன் பிளான் நம்ம எப்பயிலேருந்து ஆரம்பிக்க போறோம், அதாவது நான் எப்பயிலேருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா நவம்பர் 20. நவம்பர் 20 நாளையில இருந்து. ஓகேவா? நவம்பர் 20, 21, 22, 23, 24, 25 6 நாள் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 27 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 26 ஒரு நாள். ஸோ நீங்க உங்களுக்கு விருப்பம் போல படிச்சுக்கோங்க. வெறுமனே இந்த 6 நாள் 18 டாபிக். ஓகேவா? 6 நாள் 18 டாபிக். அப்போ ஒரு நாளைக்கு 3 டாபிக் முடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 டாபிக் முடிக்கணும். அப்ப அந்த ஒரு நாள்ல நீங்க முடிக்க போற 3 டாபிக் என்னென்ன, அதையும் நான் ஒரு ஷெட்யூல் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு நாள் நீங்க என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்ல போறேன். அந்த ஒரு நாள்ல 3 டாபிக்கும் போது அதுல ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? சோ அதை என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன், தொடர்ந்து பாருங்க. ஓகே. இப்ப டே 1 நவம்பர் 20. நவம்பர் 20 மீன்ஸ் நாளைக்கு. ஓகேவா? சோ நம்ம இந்த வீடியோ நவம்பர் 19 எடுத்துட்டு இருக்கோம், அதனால சொல்லிட்டு இருக்கேன். நவம்பர் 20 என்னன்னா நம்பர் சிஸ்டம், HCF, LCM, நம்பர் சீரிஸ். இப்போ இந்த 3 டாபிக் கொடுத்துருக்கீங்களே, என்ன சார் பண்ண போறீங்க? இந்த 3 டாபிக்கையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்திடுவீங்களா அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 3 டாபிக்கும் சேர்ந்து ஒரே நாள் நம்மளால நடத்த முடியாது. ஸோ நான் இதை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதனால இப்போ இன்னைக்கு நவம்பர் 19, நான் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நவம்பர் 20 தான் நான் இதை வந்து இந்த உங்களுக்கு கண்டென்ட் கொண்டு வர போறேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல இந்த 3 டாபிக்கை நீங்க முடிச்சிருங்க. ஓகேவா? ஆல்ரெடி நீங்க வேற இன்ஸ்டியூட்ல படிச்சிருப்பீங்க, நம்ம ரேஸ்லேயே படிச்சுட்டு இருக்கலாம், இதெல்லாம் ஆன்லைன் எதனா யூடியூப்லயுமே நிறைய சோர்ஸ் இருக்கு, நம்மளே நிறைய டாபிக் வீடியோ போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து நீங்க கோ த்ரூ பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? இன்னைக்கு இதை நீங்க முடிச்சிடணும். நவம்பர் 20 அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டாபிக்ல இருந்துமே 5 கொஸ்டின். அப்போ 3 டாபிக்ல 15 கொஸ்டின். ஒரு 15 கொஸ்டின் கொண்டு வந்து நான் அதை உங்களுக்கு வீடியோவா கொடுக்க போறேன். அடுத்த ஒரு விஷயம் யோசிப்பீங்க, சார் ஒரு டாபிக்ல 5 கொஸ்டின், 3 டாபிக்ல 15 கொஸ்டின் வச்சு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், ஒரு ரிவிஷன். ஓகேவா? இதுல நீங்க தான் படிக்க போறீங்க, நீங்க தான் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதாவது நான் ஏன் அந்த 5 கொஸ்டினை கொண்டு வந்து நடத்த போறேன்னா, நீங்க படிச்சிட்டீங்க. ஓகேவா? 3 டாபிக் பார்த்துட்டீங்க. அடுத்த நாள் நான் வீடியோல கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியுதா இல்லையா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு டாபிக்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின், இந்த டாபிக்ல இருந்து 5 கொஸ்டின், இந்த டாபிக்ல இருந்து 5 கொஸ்டின், மொத்தம் 3 டாபிக்ல 15 கொஸ்டின். இந்த 15 கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும், நமக்கு தெரியுதா. அப்படி தெரியலனா நீங்க கத்துவீங்க, நான் அந்த 15 கொஸ்டின் நடத்த தான் போறேன்.
இதுதான் நம்மளோட பிளான், இப்படி தான் போக போகுது. அப்போ டே 1ல இந்த 3 டாபிக் நான் இப்போ எல்லா நாளுமே என்ன பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் முடிக்கணும். நாளைக்கு நான் வீடியோ கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு நாளைக்கான பிளானு டே 2 நவம்பர் 21. நவம்பர் 21 நான் இந்த டாபிக் வீடியோ கொடுப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாள் நாளே இந்த 3 டாபிக் பார்த்துடணும். என்னென்ன? சிம்பிளிஃபிகேஷன், அனாலஜி, கோடிங், ரீகோடிங். அதாவது ஒவ்வொரு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம கொடுக்குற வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ரொம்பலாம் கொண்டு வரல, 5 கொஸ்டின் தான். இந்த ஒரே வீடியோவில் எல்லா டாப்பிக்கும் முடிக்கிறேன் அந்த கதையெல்லாம் கிடையாது. ஒரு டாபிக் வந்து 5 கொஸ்டின். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. ரைட்டா? நீங்க தான் படிக்க போறீங்க. இந்த ரிவிஷன் முழுக்க உங்களுக்கானது, நீங்க படிக்கிறதுக்காக தான். படிச்சிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நம்ம வீடியோ கொடுக்க போறோம், கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே பண்ண போறோம். அது தெரியுதா இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்க போறீங்க. தெரிலங்கிற மீன்ஸ் கவனிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். அடுத்து 3ஆம் நாள், அதாவது 3ஆம் நாள் நவம்பர் 22. ரேஷன் ப்ரொபோர்ஷன், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன். ஓகேவா? அடுத்து டே 4 நவம்பர் 23. பர்சன்டேஜ், டைம் அவுட் இருக்கு, டைம் அவுட் டிஸ்டன்ஸ். டே 5 நவம்பர் 24. டேட்டா அனலிசிஸ், சிலாகிசம், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். ஃபைனலா டே 6 நவம்பர் 25. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 6 நாள் 18 டாபிக் மேக்ஸ் ரீசனிங் அடிச்சு நொறுக்க போறோம். 45 கேள்வி செக்யூர் பண்ணிடலாம் 55க்கு. இந்த டாபிக் மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா? இப்போ 55க்கு 45 தான் எடுக்க வைக்கிறதுக்கான டாபிக்ஸ் ஏன் நான் கொண்டு வந்திருக்கேன்னா இந்த 6 நாள்ல இதான் பண்ண முடியும். ஓகேவா? நவம்பர் 26 எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி, அந்த ஒரு நாள் உங்களோட விருப்பம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நவம்பர் 27 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அடுத்த கேள்வி. சார் இப்போ நவம்பர் 27 எக்ஸாம் போறவங்களுக்கு இந்த பிளான் ஓகே. இப்போ நாங்க ஒருவேளை டிசம்பர்ல எக்ஸாம் எழுதலாம், இல்ல ஜனவரியில எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா ஜனவரி 16 வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. அப்போ நவம்பர் 25க்கான பிளான் தான் இது. நவம்பர் 26 ஃபுல்லாவே லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான். நவம்பர் 27 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நவம்பர் 27ல இருந்து அடுத்தடுத்து நம்மளோட பிளான் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி எப்படி இருக்க போகுது அப்படின்னா என்னென்ன கேள்விகள் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதை சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த நாள் வரைக்கும் என்ன எக்ஸாம்ல ரியல் எக்ஸாம்ல கேட்பாங்க நமக்கு தெரியாது. அதனால ஆல்ரெடி கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி கொண்டு வந்து பார்க்க போறோம். ஒன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அன்னன்னைக்கு எப்படி வீடியோ மேக் பண்ண போறோம்னா எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க, அடுத்த நாள் வரப்போற எக்ஸாமுக்கு என்ன வர வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஷன் எடுத்துட்டு போலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குரூப் டி நம்மளோடது. குரூப் டி வேலையை அடிச்சு தூக்கணும். ஓகேவா? நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். எப்படி சொல்றதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங்ல 18 டாபிக் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு 3 டாபிக், 6 நாளைக்கு 18 டாபிக். இந்த 6 நாளைக்கு 18 டாபிக் நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, நீங்க தான் படிக்க போறீங்க. நீங்க கரெக்டா எல்லாம் பார்த்துட்டீங்களான்னு செக் பண்றதுக்காக ஒரு டாபிக் 5 கொஸ்டின், 5 கொஸ்டின் ஒரு வீடியோ. இந்த 5 கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முடிஞ்சு. ஓகேவா? இந்த 6 நாள்ல உங்களுக்கு இந்த அளவுக்கான பிளான் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ரியல் ஓஜியா கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு அது புரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ சேம் டைம் அதான் சொல்கிறேன், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தான் இது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கேட்குற கேள்விகளை எடுத்து சால்வ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனால் அந்த கேட்குற கேள்விகளை எடுத்து சால்வ் பண்ணது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ டிசம்பரில் ஜனவரியில் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு வேற லெவல் மாசா இருக்கும். ஓகேவா? ஆனால் நான் நிறையா வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நவம்பர் 17 எக்ஸாமுப்பா, ஆனால் போஸ்ட்போன் ஆகிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நவம்பர் 17 எக்ஸாம் நினைச்சே படிங்க. எத்தனை வீடியோவில் சொல்லியிருப்பேன், மனசாட்சியோட சொல்லுங்க, எத்தனை வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நவம்பர் 17 எக்ஸாம் நினைச்சே படிங்க அப்படின்ட்டு. அதாவது அக்டோபர் எண்டுன்னு நினைக்கிறேன், லிட்டரலி போஸ்ட்போன் ஆக போகுதுப்பா அப்படின்ற மாதிரி அரசு புதுசுல ஒரு தகவல் வந்தோடனே நான் சொன்னேன் நவம்பர் 17 எக்ஸாம் நினைச்சே படிங்க அப்படின்ட்டு. அப்படி நீங்க நினைச்சு படிச்சிருந்தீங்கன்னா இது பெரிய அளவில் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா நவம்பர் 17 எக்ஸாம் சொன்னாங்க, இப்போ நவம்பர் 27 ஆயிருக்கு. பெருசாலாம் படிக்க டைம் ஒன்றும் பெருசா கிடைக்கல. அதனால படிச்சிருந்தவங்களுக்கு இந்த குரூப் டி ஓகே. இல்லை சார் ஓரளவு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, என்ன நடந்தாலும் பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கண்டிப்பாக நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.